கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். பாருங்கள், நீங்கள் பார்க்குற இந்த இடம் சவக்கடல், இஸ்ரேலில் காணப்படுகிற சவக்கடல் மீண்டும் உயிர் பெற்றதாக இப்போ ஒரு பெரிய அதிசயம் அங்கே நடந்திருக்குங்க. ஆமாம், இன்றைக்கி உலகமே அங்கே ஆச்சரியமாக அங்கே பார்த்துட்ருக்காங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. சவக்கடல் சுமார் 4000 வருடமாக எந்த உயிரினம் அங்கே காணப்படாத சூழ்நிலையில் அங்கே இப்பொழுது புதிதாக மீன்களும் மரங்களும் அங்கே இருப்பதை எல்லாம் கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். இவைகள் எதற்கு அடையாளமாக இருப்பது என்பது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். பாருங்கள், அதாவது இந்த சவக்கடலானது அதிக உப்பு தாதுக்கள் அடங்கிய தண்ணீராக காணப்படுகிறபடினாலே அந்த தண்ணியில் எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாது, உயிர் பெறவும் முடியாது. நீங்கள் பார்த்துருக்கலாம், யூடியூப்பில் அநேகர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூதய தேசத்திற்கு போய் இந்த சவக்கடல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிதப்பதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த தண்ணீரின் அதனுடைய தாதுப்புக்கள் அதிகமாக இருக்கிறபடினாலே அந்த தண்ணீரில் யாரும் மூழ்க முடியாது. அந்த தண்ணீரில் என்ன பண்ணுறாங்க, அந்த கடல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிதக்கிறதை நாம் பார்த்துருக்கிறோம். ஏன் அப்படின்னா அதனுடைய தன்மை அப்படிப்பட்டுள்ளதாக இருக்குது. இப்பொழுது என்ன அப்படின்னா அங்கே ஆச்சரியமான காரியம், மீன்களும் அங்கே அதிகமான ஒரு செல் உயிரினம் என்று நாம் சொல்கிற பாக்டீரியாக்களும் அதிகமான ஜீவராசிகள் அங்கே உற்பத்தியாக இருப்பதை கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த உலகம் அதிக ஆச்சரியமான காரியம் என்ன அப்படின்னா, சயின்டிஸ்டாக ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதாவது உயிரினம் அங்கே காணப்பட முடியாத சூழ்நிலையில் இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு தண்ணீரில் எப்படி மீன்களும் மற்ற ஜீவராசிகளும் எப்படி வந்தது என்ற ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதோடைய ஹிஸ்டரி என்ன அப்படின்னா, இந்த சவக்கடல் பக்கத்தில் தான் என்ன இருக்குது அப்படின்னா, இது எப்படி உண்டாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சவக்கடலின் அருகே என்ன இருந்தது அப்படின்னா, சோதம் கொமோரா நாடு தேசங்கள் அங்கே இருந்ததை நாம் பார்க்க முடியும். அதாவது ஆதியாகமம் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கலாம், சோதம் கொமோரா 2 பட்டணங்களும் என்ன ஆச்சு அப்படின்னா அழிக்கப்பட்டது. அதாவது தேவனுடைய கோபத்தினாலே ஃபஸ்ட்டு அது எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப செழிப்பான தேசமாக இருந்தது. அதனால்தான் லோத் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த தேசத்தை தெரிந்து கொண்டு அங்கே போய் அவர் கூடாரம் போட்டார், அங்கே தங்கியிருந்தார். ஆனால் தேவனுடைய கோபம் அந்த 2 நாடுகளின் மேல் வந்தபடினாலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் அந்த சோதம் கொமாரை என்ன பண்ணிச்சு அப்படின்னா அழித்து போட்டதுங்க. அந்த அழிவிற்கு பின்பதாக அதை சேர்ந்த இந்த சவக்கடல் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு என்னாச்சு அப்படின்னா முற்றிலுமாக அந்த தண்ணீர் உயிர் வாழ தகுதியற்ற ஒரு தண்ணீராக மாற்றப்பட்டது. அதாவது அதிகமான கந்தகமும் அந்த தண்ணீரில் இருந்தபடினாலே, உப்புத்தன்மை அதிகமாக இருந்தபடினாலே எந்த ஒரு ஜீவராசியும் அங்கே பிழைக்கக்கூடாதபடியாக அதுவும் ஒரு சாபத்திற்குள்ளாக போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்க்குற இந்த சவக்கடலின் ஓரமாக காணப்படுகிற இந்த பாலைவனமும் அதிக உப்புத்தன்மை உள்ளதாக இருந்தது. அதாவது அந்த பகுதி முழுவதுமாக எந்த ஒரு ஜீவராசியும் உற்பத்தியாக கூடாத ஒரு சூழ்நிலை அங்கே காணப்பட்டது. இது சுமார் 4000 வருடமாக இப்படி இந்த ஒரு நிலைமை இருந்த சூழ்நிலையில் அது மட்டும் இல்லைங்க, அந்த இடத்துக்கு அநேக டூரிஸ்டெல்லாம் போவாங்க. அது ஒரு டூரிஸ்ட்டு ஸ்தலமாக, சுற்றுலா ஸ்தலமாக வைத்திருந்தாங்களே. ஏன் அப்படின்னா அந்த தண்ணியில் எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா எளிதாக மேலேயே மிதந்து கொள்ளலாம். அது தண்ணீர் உள்ளாகாது, இழுத்து கொள்ளாது. அதனால் அநேக சுற்றுலா வாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே அடிக்கடி போவாங்க. இப்போ என்ன அப்படின்னா அந்த இடமே மாற்றப்பட்டு இருக்கிறது. என்ன ஆச்சு அப்படின்னா சவக்கடல், அதாவது டெட் சி அப்படின்னு சொல்லுவாங்க. டெட் சின்ற அந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அங்கே உயிரினம் அங்கே இருக்க முடியாத ஒரு தண்ணி, அதனுடைய சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. டெட் சி அப்படின்னு சொல்லி பேர் அதுக்கு. இப்போ என்ன அப்படின்னா அந்த பேரையை மாற்றணுன்ற மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னா அநேக உயிரினங்கள் அந்த தண்ணீரில் காணப்படுகிறதாக அறிஞர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லைங்க, அதை சுற்றிலும் அநேக மரங்களும் அங்கே என்ன இருக்குது அப்படின்னா இப்போ உற்பத்தி ஆகிருக்கு. இப்போ இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, நம்முடைய வேதத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இங்கே நிறைவேற்றப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அதாவது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் சொன்ன வார்த்தை இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது எசேக்கியேல் புஸ்தகத்தில் 47வது அதிகாரம் அங்கே 8 9 10 11 12 வசனங்களை நாம் வாசிக்க முடியும். அங்கே சொல்லப்பட்ட காரியங்கள் அப்படியே இங்கே நடந்திருப்பதை பார்க்க முடியும். நான் வாசிக்கிறேன், கேளுங்க.
அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். அதாவது சவக்கடலின் தண்ணீர் ஆரோக்கியமாகும். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் இங்கே வந்தபடினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடமெல்லாம் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அப்போது என்கேதி துவக்கி இக்லாய் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையில் நிற்பார்கள். அதெல்லாம் வலைகள் விரிக்கிற ஸ்தலமாக இருக்கும். அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமுமாய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும். அதாவது இந்த சவக்கடலை சுற்றி எத்தனையோ மடுக்கள், சின்ன சின்ன உளையான பள்ளங்கள் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. அங்கே மட்டும் அந்த தண்ணீர் உப்பாகவே இருக்குது. ஆனால் வேத வசனத்தின்படி இங்கே இருக்கிற இந்த சவக்கடலானுடைய தண்ணீர் என்ன ஆயிடுச்சுன்னா மாறிடுச்சு. இது எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, யோர்தான் நதியிலிருந்து ஒரு நதி தேவனுடைய ஆலயத்தின் மூலமாக, தேவ ஆலயத்தினுடைய அடிப்பகுதியின் மூலமாக வந்து அது ஜீவ நதியாக இந்த சவக்கடலில் என்ன இருக்குது அப்படின்னா கலந்துருக்கு. இது சமீப காலமாக கொஞ்ச நாட்களாக இந்த ஒரு காரியம் நடந்திருக்கு. அதாவது அதை அறிவியலர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த யோர்தான் நதியின் ஒரு பகுதியான தண்ணீர் என்ன இருக்குது அப்படின்னா நேராக தேவ ஆலயத்தின் அடிப்பகுதியின் மூலமாக வந்து அந்த வழியிலே வந்து என்ன இருக்குது அப்படின்னு சவக்கடலில் கலந்துருக்குங்க. அதனால் இந்த தண்ணீர் என்ன இருக்குன்னா வேத வசனத்தின்படி ஆரோக்கியமாக மாற்றப்பட்டிருக்கு. அதனால் இப்போ போனால் கூட அங்கே மரங்களையும், சவக்கடலில் சுற்றி மரங்களையும், அந்த தண்ணீரிலே மீன்களையும் நம்மால் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் நடந்திராத சவக்கடல் என்று பேர் எடுத்த அந்த நதியை தேவன் மாற்றியிருக்கிறார். தேவ வார்த்தையின்படி என்ன இருக்குது அப்படின்னா இது என்ன இருக்குது அப்படின்னா இப்போது சவக்கடல் ஒரு ஜீவ கடலாக மாற்றப்பட்டிருக்கிறது. அநேக ஜீவராசிகள் இப்போது அங்கே உற்பத்தி ஆகிக்கொண்டிருப்பதை அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அநேக மீன்கள் அங்கே உருவாகி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே 12ஆம் வசனம் சொல்வது, நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகல விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் உதிர்வதுமில்லை, அவைகளின் கனி கெடுவதுமில்லை. அவைகளில் பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே வசனம் சொல்லுதுங்க. அப்போ எசேக்கியேல் மூலமாக தேவன் சொன்ன வேத வார்த்தைகள், தீர்க்கதரிசன வார்த்தைகள் இப்பொழுது சவக்கடல் என்று பேர் எடுத்த அந்த கடலில் இப்பொழுது அது நிறைவேறி இருக்குங்க. அதாவது மீன்களும் அதை சுற்றில் அதிகமான மரங்களும் அங்கே உற்பத்தி ஆகிருக்கு. இதெல்லாம் இந்த அடையாளங்கள் எல்லாம் எதை சொல்ல வருது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் கடைசி வருகைக்கு முன் ஏற்பட வேண்டிய அடையாளங்களாக இவைகள் எல்லாம் கருதப்படுகிறது. அதாவது இஸ்ரேவேலிலே என்னெல்லாம் நடக்குதோ அதை உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கு. ஏன் அப்படின்னா இஸ்ரேவேலை சுற்றி தான், அதை மையமாக கொண்டு தான் நம்முடைய வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனும் தம்முடைய கிரியைகளை செய்து கொண்டு வருகிறார். அப்போ இஸ்ரேவேலிலே இப்படிப்பட்ட மாற்றங்கள் ஒவ்வொன்றுக்கு பின்பதாக ஒவ்வொன்று மாற்றி கொண்டே இருப்பதை பார்த்தால் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்பதை நம்மால் உறுதியாக நிச்சயப்படுத்தி சொல்ல முடியுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சவக்கடலை சுற்றி எத்தனையோ புதைக்குழிகள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. அந்த புதைக்குழிகளில் இருக்கிற தண்ணி மட்டும் உப்பாகவே இருக்குது. நாம் வேதத்தில் வாசிச்சோம் இல்லைங்களா, அதே போல் அப்போ எத்தனையோ புதைக்குழிகள், ஆழமான புதைக்குழிகள் அங்கே இருப்பதாக அங்கே பார்த்திருக்கிறார்கள். இந்த புதைக்குழிகள் மிகவும் ஆபத்தானவைகள். ஆமாம், ஏறக்குறைய 25 அடி ஆழமாகவும் 15 அடி அகலமாக நிறைய குழிகள் இருப்பதாக அங்கே கண்டுபிடித்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அப்போ இந்த சவக்கடலானது ஏறக்குறைய 4000 வருடங்களுக்கு பின்பதாக இப்பொழுது இந்த நம்முடைய தலைமுறையில் இந்த காலகட்டங்களில் அந்த தண்ணீர் ஒரு ஜீவநதியாக மாற்றப்பட்டிருக்கு. அதாவது ஜீவராசிகள் அங்கே உற்பத்தியாக இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறதுங்க. ஆமாம், வேதத்தில் சொன்ன மாதிரி அந்த தண்ணீர் ஆரோக்கியமாக மாற்றப்பட்டிருக்கிறது தேவனாலே. அது மட்டும் இல்லைங்க, இந்த சவக்கடலில் நடக்கிற இந்த மாற்றங்களும் இதை சுற்றி நடக்கிற காரியங்களும் எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் வருகையை முன்னறிவிப்பதாக இருக்குங்க. அதனால் நாம் ஆயத்தமாகணும். சபையே இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னு ஆயத்தமாக வேண்டியதாக இருக்கிறது. இஸ்ரவேலை சுற்றி தேவனுடைய தீர்க்கதரிசிகள் ஒவ்வொன்றும் அச்சு பிசகாமல் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதை பார்த்தால் நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாக நம் ஆண்டவராக இயேசுவின் வருகையை நாம் எதிர்பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது அப்படின்னு சொல்லி நாம் யோசிக்கணும்.
நீங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா, அந்த டெட் சி இருக்கிற அந்த இடம், அதற்கு மேலே யோர்தான் நதி வருகிற வழி. அந்த யோர்தான் நதி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, தேவ ஆலயத்தின் வழியாக, அடியின் வழியாக வந்து தேவனுடைய ஜீவனை பெற்ற நதியாக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா டெட் சியில் கலந்துருக்கு. அதனாலே டெட் சி 4000 வருடங்களுக்கு பின்பு வார்த்தையின்படியே அந்த தண்ணீரின் தன்மையை மாற்றியிருக்கு. அதாவது அதனுடைய உப்புத்தன்மையை குறைத்து அங்கே ஜீவராசிகள் உற்பத்தி ஆகும்படியாக, மீன்கள் உற்பத்தி ஆகும்படியாக, மரமும் செடியும் அங்கே உற்பத்தி ஆகும்படியாக அங்கே செய்திருக்குங்க. நீங்கள் பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்களா, யூதேய வனாந்திரமாக இருந்த இடத்துல எவ்வளோ அழகான மரங்கள் அந்த நதியின் மூலமாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இல்லைங்களா. இது எல்லாமே ஒரு சயின்ஸ், ஒரு அடையாளங்கள் தான். அதாவது கடைசி காலத்தில் தேவன் செய்ய போகிற கிரியைகளை இவைகள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா அடையாளங்களாக சாட்சி பகர்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாக தேவனுக்கென்று இந்த நாட்களிலே வாழ வேண்டும், எவ்வளவு ஆவலாக இயேசு கிறிஸ்துவின் வருகையை நாம் எதிரி நோக்கி கொண்டிருக்க வேண்டும் என்று இவைகள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு நமக்கு அட்வைஸ் பண்ணுது, நமக்கு எச்சரிப்பை கொடுக்கறது. அதனால் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இன்னும் அதிக ஆவலாக தேவனுக்கென்று வாழுங்கள். அவர் வருவார், சீக்கிரம் வருவார். இயேசு வந்து நம்மை அழைத்து கொண்டு செல்வார். ஆமென். காட் பிளஸ் யூ. எங்களுடைய மற்ற காரியங்களை எங்களுடைய சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஆச்சரியமான காரியங்கள் இல்லை, அதாவது இஸ்ரவேலில் நடந்து கொண்டிருக்கிற இனிமேல் நடக்க போகும் ஆச்சரியமான காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.